மக்களே மக்களே வணக்கம். மக்களே, யூடியூப்பில் என்ன நடக்குது உங்களுக்கு எல்லாமே தெரியும். இருந்தாலும் முதல்ல ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். யூடியூப்பில் யாருக்கும் பணம் அனுப்பாதீங்க. 1, சூப்பர் சாட் போடாதீங்க. 2, 3வது உங்களுடைய ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் அதை தொடர்பு வச்சுக்காதீங்க. அப்படி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ஃபோனில் பேசுனீங்கன்னா ரெக்கார்ட் ஆகும். நீங்கள் உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உங்களை போட்டு வாங்குவாங்க. உங்கள்கிட்ட தூண்டி விட்டு உங்கள்கிட்ட இருந்து பேச வச்சு, எதிரியை பேச வச்சு போட்டு வாங்குவாங்க. அது 1 மாதம், 2 மாதம், 5 மாதம், ஏன் ஒரு 3 வருஷம் கழிச்சு கூட அந்த ரெக்கார்டு ஒளிபரப்பப்படும். வியூஸ்க்காகவும் கண்டென்ட்டுக்காகவும் ஒளிபரப்பப்படும். மாட்டிக்கிட்டு அவமானப்படுவீங்க. ரைட்? கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. ரைட். இப்போ யூடியூப்பில் நம்ம காமக்கிழவி அப்படின்னு ஒரு கிழவி, அது என்னன்னு கேட்டிங்கன்னா, பிபிஜி பிக் பாக்கெட் குரூப்னு ஒரு குரூப் இருக்குது இல்லையா? அது மொத்தமும் 3-4 பேர் தான். எல்லாமே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். அந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே அந்த ஐடியில் வருவாங்க. இது ஒரு 4-5 ஐடி வச்சுருக்கோம். அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸு, அதான் பொண்ணு, பாவா, பையன், எல்லாமே அவங்க தான். வேறு யாரும் பப்ளிக்லாம் கிடையாது. மக்கள்லாம் யாரும் கிடையாது. இது சொல்லும் மக்கள்னால் 5 பேர் தான். இது நாட்டு மக்களா? இது சொல்லும். நம்பாதீங்க. இப்போ அது என்ன சொன்னோம், நீங்கள் அவங்களுக்கு எதிராக மாறினீங்கன்னா, அவங்க கூட இப்போது எதிராக கமெண்ட் போடுறவங்க, யூடியூப்பில் பேசுகிறவங்க எல்லாமே இந்த காமக்கிழவி, போக்சக்கிழவி, 16 வயசு கிழவி, 65 வயசில் தன்னை ஒரு 16 வயசு இளம் பெண்ணாக யாரோ சொல்லிகிட்ருக்காங்க. நீ வயசானா கூட அழகாக இருக்கீங்க அப்படின்னு யாரோ சொல்லிவிட்டு ஆழமாக பதிஞ்சிருச்சு அதுக்கு. ஐயோ கொடுமை தாங்க முடியல. இது இங்கே நின்றுச்சுன்னா வயிறு ஆழப்பாடியில் நிற்குது. இதை வச்சுக்கிட்டு குடும்ப தாங்க முடியல. மேக்கப் போடுறதும் அதுவும் இதுவும். காமக்கிழவி, நீ உன்னுடைய ஒரிஜினல் முகம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்டேஷனில் உன்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்கள்ல, அப்போ மூஞ்சி திருன்னு முடிச்சுட்டு வந்த பாரு, அந்த மூஞ்சியில் போடு. புரியுதா? நீ இதில் வேறு சொல்லிடுற, முகத்தை காட்டி போடுங்கன்னு. நீ முகத்தை காட்டி போட்டு எங்களுக்கு மயக்கம் வருது. ரைட், இருக்கட்டும். இது என்ன சொல்லும், இந்த கேள்வி எதிராக பேசுனா அவங்க கூட இருந்தவங்க தான், எல்லாம் அந்த பிபிஜியில் இருந்தவங்க தான். அவங்க மனம் திருந்தி ஐயோ இதை பற்றி புரிஞ்சுக்கிட்டு நம்பர் 1 ஃப்ராடு, 42 கேஸ் இருக்குது, வம்பு எதுன்னு சொல்லிவிட்டு வெளியே வந்துட்டாங்க. இப்போது வெளியே வந்துட்டு அவங்கள பற்றி பேசும்பொழுது கிழவி கண்டென்ட்டுக்காக, எல்லாமே கண்டென்ட்டு, தவளவாயம் கண்டென்ட்டு, காட்டுப்பண்ணி பள்ளி அது கண்டென்ட்டு, டோமர் புரோக்கர் கண்டென்ட்டு, கட்டப்பை கருப்பி கண்டென்ட்டு, எல்லாமே கண்டென்ட்டு, எல்லாம் ஒன்றும் கூட்டுக்கலவாணிகள் எல்லாருமே. நீங்கள் நம்பாதீங்க, நம்பிட்டு ஏமாறாதீங்க. ஆனால் இது வந்த புதுசில் உருட்டு 1, 2 இல்லை, ஒன்று விட்டு சொல்கிறேன். ஒன்று வந்த உடனே யாருக்கோ 2 லட்சம், ஒரு பெண்ணுக்கு 2 லட்ச ரூபா கொடுத்தேன், அதை தேடி தான் வந்தேன், யூடியூப்பில் பார்த்தேன் அந்த வாய்ஸை, அது பேர்லாம் சொல்ல வேண்டாம், புரிஞ்சுக்கங்க, ஆரம்பத்தில் இருக்கிறவங்க தெரியும் அப்படின்னு ஊட்டுச்சு. அந்த பணத்தை வாங்கிச்சா வரல, அந்த பெண்மணி, பொண்ணுன்னு சொல்ல பெண்மணி தான் அது. அந்த பெண்மணியை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிச்சு. புட்டப்பு கேஸ். வீடு தேடி என்னை மிரட்டினாங்க, கழுத்தில் கத்தி வச்சாங்க, என் ட்ரஸ்ட்டில் பணம் கேட்டாங்க, கொடுத்தேன்னு பொய் கேஸு. அப்புறம் மெடல்னு ஒரு அம்மா, அந்த அம்மாவை புட்டப் கேஸு. சரிங்களா? நிறைய போட்டு அப்புறம் நிறைய பேர் உங்களுக்கு தெரியும். மதுரையில் ஒரு பெண்மணி, அப்புறம் எல்லாம் புட்டப் கேஸ் போட்டுச்சு. அப்புறம் என்ன பண்ணுச்சு, இதோட தொழில் விபச்சாரம். இது விபச்சார தலைவி சொர்ணாக்கா. இது இந்த சொர்ணாக்கா நீங்கள் எதிராக போனீங்கன்னா உங்களை விபச்சாரின்னு சொல்லணும். நம்ம அது சொல்லும்போது நம்ம அதோடய உண்மை கதையை சொல்லணும் இல்லையா? உண்மைக்கு ஆதாரங்கள் வந்துட்டுருக்கு. இவரோட பாவா 3வது புருஷனாக வேலை செய்கிறாரு. புருஷன் கிடையாது இவர். அந்த மேட்ரிமோனியல் ஃப்ராடுக்கு அவன் ஒரு கல்யாண புரோக்கர். அந்த கல்யாண புரோக்கர் பிளான் பண்ணும்போது மேட்ரிமோனியில் அந்த விளம்பரம் போடணும் இல்லையா? விளம்பரம் போட்டு தன் மகள்னு சொல்கிறாங்க, பெத்த மகள்னு சொல்கிறாங்க, அது நம்மளுக்கு வேண்டாம், மகள்னு சொல்கிறாங்க. அது கோர்ட்டில் வருது, வளர்ப்பு தந்தை வளர்ப்பு தாயின்னு தான் வருது. அதனால் நம்ம அதை தான் நம்ம பேச முடியும். அது சட்டப்பூர்வமாக எல்லா மீடியாவில் வந்திருக்கு, கோர்ட்டில் இருக்குது இந்த அப்டேட்டில் எல்லாமே. அதனால் வளர்ப்பு தந்தை வளர்ப்பு தாய், இந்த மகள்னு சொல்லிக்கொள்கிற ஒரு பெண்ணோட மேட்ரிமோனியலில் ஜாதகத்தை பார்ப்பாங்க. யாராச்சும் ஒரு பையன், வெளிநாட்டு பையன், கம்ப்யூட்டர் இன்ஜினியர் யாராவது பையன் அந்த ஜாதகத்தை வந்தான்னா அந்த ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் பண்ணுவாங்க. இவங்க ஜாதகம் எழுதுவாங்க. புரியுதுங்களா? ஒரு பையன் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் வெளிநாட்டில் வேலை செய்யணவன், அவன் ப்ரொஃபைலில் அவன் ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த ஜாதகங்களில் அந்த 8 பொருத்தம் 7 பொருத்தம்லாம் பார்ப்பாங்களா, அதெல்லாம் மேட்ச் ஆகிற மாதிரி ஜாதகத்தை எழுதி அதை மேட்ச் பண்ணுறது தான் இந்த
பாவா கல்யாண புரோக்கரோட வேலை, புரியுதுங்களா? அதில் உள்ள ஜாயின் ஆனவன் தான். அப்புறம் உங்களுக்கு என்ன தெரியும், அவனுடைய வேலை என்னென்னு கேட்டிங்கன்னா, அவன் புரோக்கர். இந்த அம்மா புரோக்கர்னு யாரோ சொல்கிறாங்க, அவன் புரோக்கர் இல்லையா, அது அப்புறம். ஆனால் இவன் இந்த பாவான்னு சொல்கிற 13 வயசு சின்ன பையன் அதுக்கு பையன், நமக்கு பெரிய ஆள். அவனோட வேலை என்ன, பர்மா பஜார்லாம் இருக்குது பார்த்தீங்களா, சென்னையில், திருச்சியில், மதுரைலாம் பர்மா பஜார் இருக்கு இல்லையா, அங்கே இந்த விஐபிஸுங்களுக்கு வெளிநாட்டு சரக்கு, இந்த பிராண்டி விஸ்கி இல்லையா, அதை வாங்கி கொடுக்குறது தான் அவனுடைய வேலை. இந்த பழைய லேப்டாப்பு, பழைய செல்ஃபோனு, இந்த பர்மா பஜாரில் வெளிநாட்டு பொருளை பழசுலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை வாங்கி கொடுக்குற புரோக்கர். அதோட வெளிநாட்டு சரக்கு, வெளிநாட்டு சாராயம், வெளிநாட்டு சாராயம் அந்த பேர்லாம் நம்மளுக்கு தெரியல, அதை சொல்லுவாங்க வெளிநாட்டு சரக்கு. இந்த விஐபிஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அவங்களாம் கடைக்கு வந்து வாங்க மாட்டாங்க, எலைட் பிராண்டி பிஸ்கின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை வெளிநாட்டு சரக்குகளை வாங்கி கொடுக்குற புரோக்கர் தான் இப்போவும் பண்ணிகிட்ருக்கான். அதுதான் இந்த பாவா புரோக்கர். 3வது புருஷனாக வேலை செய்கிற அந்த பிம்போட வேலை. அவன் பிம்பு, அதே நேரத்தில் அவன் ஒரு ஊரில் சேர்க்கையாளன். ஏன்னு கேட்டிங்கன்னா, பழைய ஆளுங்களுக்கு தெரியும், இந்த அம்மா இந்த காமக்கிழவி பாண்டிச்சேரியில் ஒரு வீட்டில் வாடகைக்கோ ஏதோ ஓசியில் இருந்துச்சு பார்த்திங்களா, அப்போல்லாம் இவன் போகும்போது இந்த மெடல்கள்லாம் அங்கே இருக்கும்போது இவன் பாவா காமக்கிழவி கூட இருக்கவே மாட்டான். அவன் ஃப்ரெண்ட்ஸுங்க இருப்பாருவாங்க, ஆண் பெண்கள் நண்பர்கள் வருவாங்க. இவன் ஒரு ஊர்நிலை சேர்க்கையாளன், ஹோமோசெக்ஸ் பேர்வழி இவன். இந்த அம்மா வந்து இயற்கைக்கு மேலான பெண்ணின் பெண் உறவு உடல்னு இந்த கட்டப்பை கருப்பியும் சொல்லியிருக்கான், இந்த பள்ளியும் சொல்லியிருக்கான், ஜெயிலில் எல்லாம் இருக்குது. ஆனால் நீ வந்து அடுத்தவங்களை நீ விபச்சாரி புரோக்கருங்கிற, நீ ஒரு விபச்சாரி சொர்ணாக்கா. இப்போது ஒரு தன் மகள்னு சொல்கிற அந்த பெண்ணை திருமண மோசடியில் ஒரு 42 கேஸ் இருக்குன்றாங்க. அந்த 42 கேஸில் அவனை வந்து வெளிநாட்டுக்கு அவனை கொஞ்சம் நல்லா ஃபோன்லேயே பேசுகிறது, கவர்ச்சி படங்கள்லாம் அனுப்புறது, அவன் மயக்க அந்த படங்களில் மயக்க வச்சு அவனை இந்தியாவுக்கு வர வைக்கிறது, இந்தியாவுக்கு வர வச்சோன்னா டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு எல்லாத்தையும் பர்ச்சேஸ் பண்ணுறது, கூட சுற்றுறது, கூட டேட்டிங்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி அவனை கூட 3 மாதம் சுற்ற விடுவாங்க. இங்கே பாருங்கள், அவன் வந்து ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரு, ஃபாரினில் இருக்கிறவன். அவனும் இது ஒரு இளம் பெண். அந்த நேரத்தில் 21 வயசு அந்த அம்மாவுக்கு. இப்போ 35 36 ஆகுது. இன்னும் திருமணம் ஆகாது. அது எப்படி கொடுப்பான்? உலகமே தெரிஞ்சு போன விஷயத்துக்கு எவன் மாப்பிள்ளை கொடுப்பான், பொண்ணு கொடுப்பான், ரைட் விடுங்க. அப்போது 3 மாதம் இவங்க ஒன்றா சுற்றுறாங்கன்னா எது நடந்திருக்கும்? இதோட அரைகுறை ஆடைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, 2 பீஸ் ட்ரெஸ்ஸு, குத்தாட்டம்லாம் வந்து அந்த பெண்ணு வந்து ஒரு படத்தில் நடித்தது. அதெல்லாம் எல்லாமே மீடியாவில் இருக்குதுங்க. நம்ம எதுவுமே எட்டுக்கட்டி நம்ம கற்பனையாக, நம்ம காமக்கிழவி மாதிரி யூகமாக கதை உருட்டல் இல்லை, உண்மையான கதைகள் இல்லை, உண்மையான சம்பவங்கள் எல்லாமே சேனலில் இருக்குது. இது அடுத்தவங்கள விபச்சாரிங்குது. சரி, காமக்கிழவி ஒன்று சொல்கிறேன். உங்கள் பாவா திருச்சியில் திருச்சியில் ஒரு கேஸுக்கு போனீங்கள்ல, அப்போ ரூம் போட்டார்ல, அந்த ரூமில் யாராக இருந்தது? 3 ஆண்கள் இருந்தாங்கள்ல. அங்கே திருச்சியில் இருக்கிற பர்மா பஜார் ஏதோ ஒரு அந்த பர்மா பஜாரில் வெளிநாட்டு சாராயத்தை வாங்கி வச்சு ட்ரீட் கொடுத்தாரா? அங்கே இருந்துக்கிட்டு நீங்கள் அனுப்புனீங்களா? அங்கே இருக்கிற விஐபிங்களுக்கு, உங்கள்கிட்ட கேட்குறவங்களுக்கு இவருடைய நம்பர் எல்லோரும் தெரியும், காண்டாக்டு. ஃபோன் பண்ணால் எடுத்து வந்து டெலிவரி கொடுத்துருவார். 1. 2வது, இந்த காமக்கிழவி பாருங்கள், காரில் ஊராக சுற்றும். அது ஊராக சுற்றுறது என்னென்னு கேட்டிங்கன்னா 2 in 1, ஒரே கல்லில் 2 மாங்காய். கோர்ட்டு கேஸுக்கு போகணும். எல்லா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேயும் கேஸ் இருக்குது, போகணும். அதே நேரத்தில் விருப்பப்பட்டவங்க இவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணாங்கன்னா இந்த விபச்சார புரோக்கர் தானே, இந்த விபச்சார புரோக்கரு விருப்பப்பட்டவங்களுக்கு பெண் சப்ளை. நீங்கள் பாருங்கள், காரில் இது டிரைவிங் சீட்டில் இருக்கா, லெஃப்ட் சைடில் இருக்கா, ரைட் சைடில் இருக்கான்னு தெரியாது. ஆனால் பின்னாடி இருக்கிறத காட்டாது. ஆனால் பின்னாடி இருக்கிற பெண் இருக்கும். இங்கேருந்து இப்போ மதுரைக்கு வருதா, கேரளாவில் இருக்கிறான், கேரளாவிலேருந்து மதுரை வரணுமா, அங்கேருந்து ஒரு விபச்சாரியை கூப்பிட்டு வந்துடும். 2 பேரோ 3 பேரோ கூட்டு வந்து இங்கே சப்ளை பண்ணும், இறக்கி விட்டுரும். அதே மாதிரி பின்னாடி பாவா அந்த பிம்பும் இருப்பான், ஊரில் சேர்க்கையாளன் அவனும் இருப்பான். அவன் என்ன பண்ணுவான்னா, பின்னாடி வந்து சரக்கு இருக்கும், காரில் சரக்கு இருக்கும், சப்ளை. அவங்க தொழில் அது. அந்த வெளிநாட்டு சரக்கு இருக்குது பார்த்திங்கன்னா, சாராயம், அதை வந்து தேவையானவங்களுக்கு சப்ளை பண்ணுவான். இதுதான் அவங்க குலத்தொழில். இது வந்து இவ்வளவு குலத்தொழிலை இந்த மாதிரி பிஸ்னஸில் வச்சுக்கிட்டு நீ அடுத்தவங்கள விபச்சாரின்னா என்ன? சரி, அவங்க கட்டப்பை கருப்பியும் சிக்காவான் பேர், ஆமாம்,
அவன் பேர் என்ன புரோக்கர், இன்னொரு பொம்பளை அவன் பொண்டாட்டி ஒன்று இருக்கா, அவன் பேர் என்ன ஓடுகாரின்னு, இவங்களே நீ விபச்சாரின்னு சொல்கிறான். அவங்க ஒத்துக்கிறாங்களே விபச்சாரி, நீ ஒத்துக்கோ. நான் விபச்சாரி தான், நான் போக்சோ தான். போக்சோவில் இது உலகத்தில் நடக்குமா? நீ எல்லாம் பேசுகிற சமூக ஆர்வலர், குழந்தைகளை காக்க வந்தேன், பெண்களை காக்க வந்தேன்னு பேசுகிறிய. ஸ்ரீவில்லிபுத்தூர் கேஸில் என்ன புட்டு வச்சிருது. அந்த எல்லா வீடியோ பார்த்தோம். நீ தேடிட்டு போனது, அந்த 2 லட்ச ரூபாய் போனது, அந்த வீட்டில் போய் சண்டை போட்டது, அடிக்கிற மாதிரி கண்டென்ட் போட்டது, எல்லாம் பார்த்து தான் இருக்கும். அதெல்லாம் மறைச்சிட்டு கழுவி ஊற்றுனாலும் இவன்கிட்ட போய் சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், இந்த கழுவிக்கிட்ட இந்த மாதிரி அழகை ஒன்று போடுவான். அது கண்டென்ட்டுக்காக போடுவான், வியூஸுக்காக. அப்போ த்ரில்லிங்கிறவங்கள அந்த லைவில் போடுவான். இவங்க வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான், பொண்ணு, பையன், பாவா. அவன் ஃபோனில் கமெண்ட் போடுவாங்க, மம்மி உங்களை இப்படி சொல்கிறாங்க மம்மி, நீங்கள் ஒரு விபச்சாரி. அவன் இப்போ இதை பார்த்துட்டோன்னே, மம்மி உங்களை விபச்சாரின்னு சொல்கிறாங்க மம்மி. அப்படியா சொல்கிறாங்களா? சரி அப்படியா? கோவமே வராது, ஆனால் உள்ளே எரியும் ஆனால் அது ஒரு திறமை வேணும். இந்த ஃப்ராடுங்களுக்கு கோபமே வராது. இங்கே பாருங்கள், ரவுடி கோபப்படுவான், கொலை கூட பண்ணுவான். ரவுடி நம்ம கேள்விப்பட்டதில்ல, பேப்பரில் நியூஸ்லாம் பார்க்கல. ரவுடின்றது பற்றி அவன் ஒரு கேட்டகரி, அது கூட சமுதாய சீர்கேடு தான், அது ஒரு கேட்டகரி. இந்த கேடின்னு ஒரு கேட்டகரி இருக்குது பார்த்தீங்களா? இந்த பிளேடு பக்கரி, இந்த பிக் பாக்கெட்டு இதெல்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா? இவனுக்கு கோவமே வராது, அடித்தா கூட வாங்கிக்குவான், என்ன திட்டினாலும் பேச மாட்டான், கேவலமாக கிளின்னு கிழிச்சா கூட அதை சிரிச்சுக்கிட்டே போயிடுவான். இந்த கேரக்டர் இது. நீங்கள் சொல்லிக்கிறேன் இவ்வளோ தூரம். இப்போ ஒரு தகவல் வந்துட்டுருக்கு, இன்னும் வரும் நிறைய தகவல் இருக்குது, இன்னும் வரும். இது கூட பார்த்திங்கன்னா, இதை பார்த்து கூட ஒரு கோவமே வராது. ஆனால் கிழவிக்கு புட்டப்பு கேஸ் போடுறதுக்கெல்லாம் ஒரு சான்ஸ் இருந்தது, அது ஆரம்ப கட்டத்தில். அது ஒரு 5-6 பேரை உள்ளே தெளியுது. ஆனால் இப்போ பப்பு வேவாது. இந்த போக்சோ கேஸில் உள்ளே போடுறது ஆல் போலீஸ் ஸ்டேஷன் இன் தமிழ்நாடு இது நோட்டட் ஃபிகர். சில போலீஸ் ஸ்டேஷனில் இதோட ஃபோட்டோவே ஒட்டி வச்சுக்கிறாங்களாம். அதனால் இந்த கிழவி போன உடனே, வாமா போக்சோ, ஸ்ரீவில்லிபுத்தூர் போக்சோ, வாமா உட்கார மாட்டாங்க, நில்லுமாங்க. இங்கே பாருங்கள், இது கிழவி சொல்லுது, நான் ஜுடிஷியல் கஸ்டடிக்கு போயிட்டு வந்தேன். நான் நியூஸில் பார்த்தேன், யூடியூப் சேனல்லையும் வராங்க, இந்த ஜெயில் பற்றி சொல்கிறாங்க. காலையில் 6 மணிக்கு எந்திரிக்கணும், லாக் பண்ணிவிடுவாங்களாம் கேட்டை. உள்ளே ஒரு ஹாலில் 20 பேர் 25 பேர் இருப்பாங்களாம், லாக் பண்ணிவிடுவாங்க. காலைல எழுந்தோடனே என்னமோ சொல்லுவாங்கள்ல, என்னது ஃபைல் அப்படின்னா குத்துக்கால் போட்டு உட்காரணும். இந்த கிழவி இந்த பெயிண்ட் அடிச்சுட்டு சுற்றுத இந்த 16 வயசு கிழவி என்னமோ இப்போ தான் வயசுக்கு வந்த பொண்ணு மாதிரி கேவலமாக இல்லை உனக்கு. இதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட்டிங். நாங்கள் இப்படி இருக்க இந்த இதுக்கு 65 வயசு, ஒரு 80 வயசு ஒரு சில பேர் இருக்கானுங்களா, அந்த காம கிழவனுங்க இருப்பானுங்க, இது மாதிரி இந்த கிழவி மாதிரி காம கிழவனுங்க இருப்பானுங்களே, அவங்களுக்கு இவங்க மார்க்கெட்டிங். இது அந்த ஷார்ட்ஸ் இதெல்லாம் போடுறது மார்க்கெட்டிங். மூஞ்சியை மட்டும்தான் பார்ப்பானுங்க. அது இந்த இப்போ கட்டப்பை கேள்வி கூட பாருங்களேன், ஃபேஸ் என்னமோ ஒரு பொண்ணு மாதிரி இருக்கும். இதில் பார்த்தா சொல்கிறாங்க எல்லாருமே 3 அடி தானே அது மொத்தமே. கண்ணங்கரேர்னு அந்த ஃபில்டர் வச்சு, வீடியோவில் ஃபில்டர் வச்சு மேக்கப்பில் அதுக்கு ஒரு மாதிரி தெரியும். ஆனால் அந்த ஃபோட்டோ ஆல்பம் மாதிரி. இப்போது முதல்லலாம் இந்த புரோக்கருங்களாம் இருக்கானுங்களா, மாமா பயலுங்க, அவங்களாம் ஆல்பம் வச்சுருப்பானுங்களாம். இது இப்போ டிஜிட்டல் மீடியா டெவலப்மெண்ட்டில் டெக்னாலஜி வளர்ந்ததுனால இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் ஆல்பம் மாதிரி ஒரு கேட்டலாக், விபச்சார கேட்டலாக். இந்த நீங்கள் சொல்லலாம், அதான் பெண்ணை வச்சு வியாபாரம் பண்ணி விபச்சாரம் சொல்கிறான் கதானேன்னா, இதுக்கு ஆள் இருக்குல்ல, இதுக்கு ஒரு 65 வயசு 80 வயசில் 70 வயசில் கிழவனுங்க இருப்பானுங்க, காம கிழவனுங்க, அவங்களுக்கு இது ஆல்பம். இது சொல்லுது அடுத்தவங்கள விபச்சாரி. அது இன்னும் வரும் மக்களே. இப்போ கூட சொல்கிறேன், நீங்கள் ஜிபே பண்ணுறது, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, கல்வி உதவி, நோய் மருத்துவ உதவி, கல்வி உதவி, ஏழைப்பட்டவங்க ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, அது இதுன்னு. அதே மாதிரி இந்த கட்டப்பை கருப்பி, புரோக்கர், இவங்களெல்லாம் உள்ளே போட போகிறேன் அப்படின்னு போட்டுச்சுன்னா தயவு செய்து பணம் அனுப்பாதீங்க. நீங்கள் இந்த பிபிஜி குரூப் இருக்கு இல்லையா, பிபிஜி பிக் பாக்கெட் குரூப், இவங்கள பற்றி கவலைப்படாதீங்க. அது எல்லாமே அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் தான், அவங்க ஃபேமிலி குடும்பத்தாளுங்க தான். மகள், அப்போது புருஷனாக வேலை செய்கிறான ஒருத்தன், அவன், இவனுங்க எல்லாம் அவனுங்களே போடுவானுங்க. கண்டென்ட்டுக்காக தான். அதுவும் அந்த இப்போது கண்டென்ட்டு போடுறது வேறு, கமெண்டன்ஸே கண்டென்ட் போடுவோம், கண்டென்ட்டுக்காக போடுவாங்க. அந்த த்ரில்லிங் இருக்கணும்ல, இதை பேசணும். இது வேறு, எங்கள் பொண்ணு சொல்லிச்சு என்னை கெட்ட வார்த்தையே பேசக்கூடாதுன்னு. ஆனால் வீடியோ எடுக்கிறதே
பொண்ணு தான். சரிங்களா? அது சில விஷயங்கள்லாம் தெரியும். ஆனால் இது சொல்லுது பெரிய கோடீஸ்வரன் 450 கோடி 250 கோடி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அதோட பையன்னு சொல்கிற ஒரு பையன், அந்த பையனை வச்சு ஒரு ஆரத்தி எடுக்கிற மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் போடுச்சு. ஒரு இளம் பெண்ணு, ஒரு வீடு. அந்த வீட்டில் அந்த ஆரத்தி எடுக்கும்போது இந்த காமக்கழுவி காலில் விழுந்து கும்பிடுவாங்க. அதை பார்த்திங்கன்னா தெரியும். கோடீஸ்வரம்மா பெரிய 150 கோடி 200 கோடி கோடிக்கணக்கான சொத்து தான். அது என்ன விஷயம்னு தெரியல. அவங்க செட்டப்பாக கூட இருக்கலாம். அது இதில் ஒரு அந்த திருமண மோசடியில் அது ஒன்றாவும் இருக்கலாம். பாவம் ஒரு இல்லாத குடும்பம். ஒரு பெரிய ஒரு ரூம்லேருந்து வருவார். அந்த வரும்போது அந்த பேண்ட்டை அப்படி தூக்கி விட்டுட்டே வருவார். அவர் நிற்கிறது பார்த்திங்கன்னா ஃப்ளோர் மேட்டில் நிற்பார். அந்த ஃப்ளோர் மேட்டு கிடையாது, சாதாரண குடும்பத்தில் கூட ஃப்ளோர் மேட் ஒன்று போடுவாங்க. 100 ரூபா 150 ரூபா தான் அந்த ஃப்ளோர் மேட்டு. அதிகபட்சம் 500 ரூபா 600 ரூபாய்க்கு கூட இருக்குது. இந்த கோணியில் சாக்கு பை அதில் போட்டுட்டு நிற்பார். இந்த அம்மா டிக்னிட்டி, நான் அதுக்கு போக மாட்டேன், நான் போனாலே இங்கே தான் போவேன், அங்கே தான் போவேன். மூதேவி, உனக்கு பொண்ணு கொடுக்குறவன் எவன் கொடுப்பான்? உனக்கு பொண்ணு கொடுக்குறவன் இவன் தான் கொடுப்பான். நான் குறைவாக சொல்லலைங்க, ஆனால் பில்டப்பாக பேசக்கூடாதுல்ல, உருட்டக்கூடாதுல்ல. நாங்கள் ஒரு 150 கோடி, எங்கள் தாத்தா அது ஈரோடு பஸ் ஸ்டாண்ட், எங்கள் தாத்தா அது அமெரிக்கா நாசா விஞ்ஞானி, 10 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறான் என் பொண்ணு, இதெல்லாம் பேசக்கூடாதுல்ல. என் பையன் சைனாவில் பிஸ்னஸ் பண்ணுறோம், அங்கே பண்ணுறான், என்ன பண்ணுறான். இங்கே பாருங்கள், இங்கிலாண்டில் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுங்க. இப்போது இது புரோக்கர்ன்றதுக்கு இது இன்னொரு இது. இப்போ நம்ம வெளிநாட்டுக்காரன் ஒருத்தன் தான் பார்த்தீங்களா, மொட்டை. அந்த மொட்டைக்கும் அவனுடைய தெய்வீக காதலுக்கும் ஃபெயிலியர். இப்போ ஐடியா வந்துடுது. அவன் ஐடியா போட்டு அழுதுட்டு புரட்டுட்டு போதை மாத்திரை போட்டு ஐடியா போட்டுட்ருக்கிறான். அவன் என்ன சொல்கிறான்னா, அந்த கேரளா பெண்மணி மேலே கேஸ் போடுவானா. யாரை வச்சு போடுவானா? இந்த காமக்கழுவியை வச்சு போடுவானா. அப்போது காமக்கழுவியும் அந்த மொட்டை பயலும் இவ்வளோ நாளாக பண்ணது கண்டென்ட் தானே. அவன் கோபத்தில் பேசுகிறான். தெய்வீக காதல் தோல்வி அடைஞ்சிருச்சான். அவன் பேசுகிறான். காமக்கழுவியை பேரை சொல்லி அவங்க உன் மேலே கேஸ் போடுவாங்க. எனக்கு ஆள் இருக்குது கேரளாவில். அப்போ புரியுதுங்களா? இதுவும் கண்டென்ட். அந்த மொட்டை போய் நீ திட்டுற மாதிரி திட்டு, நான் பேசுகிற மாதிரி பேசுகிறேன்னு சொல்லிட்டு இவங்க திட்டுற மாதிரி திட்டுறேன்னு கண்டென்ட். சரிங்களா? இவங்களுடைய குடும்பத்தோட பாஸ்போர்ட்டே 2018 முடக்கிட்டாங்க. இதனால சொல்லி லண்டனில் இருந்தாங்க. என் பொண்ணு லண்டன் இருந்து இன்னொரு கதையை விட்டுச்சு. என் லண்டனில் என் தம்பி ஒரு தகராறாகி போச்சு, என் தம்பி தான் காப்பாற்றினான். அவன் கழுவி ஊற்றுனான், எனக்கு தம்பி தான் காப்பாற்றினான். என்ன உருட்டு? 2018 பாஸ்போர்ட்டு முடக்கப்பட்டது. என்ன கண்டென்ட்டு? உருட்டு. புரியுதுங்களா? அதே மாதிரி ஆரம்பத்தில் இந்த மொட்டையனுக்கும் இதுக்கும் சண்டை வந்தது சேனலில், அதாவது யூடியூப்பில் சண்டை வந்தது. அப்போது நான் லண்டனுக்கு போகிறேன் யூகேக்கு போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப்பில் வீடியோ எடுத்து போட்டுது. பழைய ஆளுங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உருட்டு. மொத்தத்தில் இப்போ பார்த்திங்கன்னா இந்த காமக்கழுவியோட பாவா இருக்கான்ல, அந்த பாவா யாருன்னு கேட்டிங்கன்னா ஒரு சாராயம், வெளிநாட்டு சாரக்கு வாங்கி கொடுக்குற ஒரு புரோக்கர் பையன் சாராயம். அதே மாதிரி இந்த கிழவி என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு நெக்லஸ் நம்ம வாங்கிச்சு, அது கூட கவரிங் நெக்லஸ். அந்த ஒரு அம்மா சொல்லிட்டாங்க, அந்த ஷாப்போட ஸ்டாஃப் இருப்பாங்க இல்லையா, ஊழியர், அவனுடைய யூனிஃபார்மை வச்சுட்டு ரெட் அண்ட் பிளாக்னு நினைக்கிறேன், அது சொல்லிட்டாங்க. அது ஒரு பேர் கூட சொன்னாங்க. அது ஒரு கவரிங் நகை கடை. சரிங்களா? இது எல்லாமே பில்டப் கொடுக்குது. சரியா? இதெல்லாம் இருக்குது. இப்போ உங்களுக்கு சொல்கிற தகவல் என்னென்னா, பாவா ஒரு புரோக்கர், உண்மையான புரோக்கர் பாவா தான். உண்மையான விபச்சாரி சொர்ணாக்கா நம்ம காமக்கழுவி தான். இதை மனசில் வச்சுக்கோங்க. பணம் அனுப்பாதீங்க. உங்கள் கான்டாக்ட் நம்பர் கொடுக்காதீங்க, உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்காதீங்க, கனெக்ட் ஆகாதீங்க. பாதிப்பு உங்களுக்கு உங்கள் கண்டென்ட் இல்லைன்னா உங்கள் ரெக்கார்ட் எடுத்து போட்டுரும். வியூஸ் அதுக்கு போகும். ஒரு 10,000 10K வியூஸ் வந்துச்சுன்னா பணம் வரும் அதுக்கு. ஆனால் உங்களுடைய நிலைமையை பற்றி, உங்களுடைய மான இனத்தை பற்றி அது ஈவு இறக்கமே படாத ஒரு ஜென்மம். மக்களே கவனமாக இருங்க. நன்றி.